சூர்யா, அகில இந்திய அளவில் ஒரு அணி திரட்டல் அப்படின்றது பாஜகவினுடைய பாசிச போக்கு அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட, மொழி பற்றி இப்போ தமிழ்மாறன் சொன்ன மாதிரி ஆங்கிலத்தின் அவசியம் என்ன, நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கல்வி வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடங்கி தொகுதி மறுசீரமைப்பு வரைக்கும்ன்றது ஒரு இந்திய அளவில் ஒரு அணி திரட்டல் நடக்குது. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கடியா மாறும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ஆட்சியில் இருக்கும்போது, அதிகாரத்தில் இருக்கும்போது இந்திய உரிமைகள்னு வேண்டாம், தமிழக உரிமைகளுக்காக திமுகவினுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படின்னு எடுத்து பார்த்தா ரொம்ப வீக்காக இருக்குது. ஓப்பனிங் ரிமார்க்கு ஒரு 2 விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். அதாவது காவேரி தீர்ப்பாயம் 1990 அமைக்கப்பட்டு பிப்ரவரி 5, 2007 காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று உத்தரவு வருகிறது. எப்போ? 2007 அப்போ இங்கே திமுக ஆளும் கட்சி, மத்தியில் காங்கிரஸ் ஆளும் கட்சி. 8 ஆண்டுகள் ஆட்சியிலிருந்தும் அந்த மேலாண்மை வாரியத்தை அமைக்கவே முடியலவர்களால் 2018 ஜூன் 1 தான் அமைக்கப்பட்டது. இரண்டாவது இடைக்கால தீர்ப்புல வாஜ்பாய்க்கும் கலைஞர் நான் சொல்லிடுறேன். 2007 விஷயம் இல்ல. இவங்க இது எதுக்கு சொல்றேன்னா, 2004 திமுக தயவு இல்லைன்னா யூபிஏ சர்க்காரே அங்க இயங்க முடியாது. இவங்க நான் இப்ப வாபஸ் வாங்குறேன்னா அன்றைக்கே அரசு கவிழ்ந்து விடும். அந்த மாதிரி ஒரு நிலையில கூட தமிழகத்தின் உரிமைகளுக்காக இவங்க எப்பயுமே போராடலன்றது சுட்டி காட்டுறதுக்காக. இரண்டாவது, முல்லை பெரியார் விஷயத்துல, அதாவது 136 அடி இருக்கக்கூடிய அணையை 142 அடிக்கு உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 27, 2006 உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வருது, ஒத்திசைவு வருது. உடனடியாக கேரளாவில் அப்போது இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் மாநில சட்டசபையில் ஒரு சட்டத்தை இயற்றி 142 அடிக்கு உயர்த்த மாட்டோன்னு முரண்டு பிடிக்கிறாங்க. அப்போ இங்கே திமுக ஆட்சியில் இருந்த போதும், கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதும், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதும் தமிழகத்திற்கு தேவையான ஒரு தீர்வை இவர்களால் பெற்றுத்தர முடியவில்லை அப்படின்றதும் அடிக்கோலிட்டு காட்டுகிறார். மூன்றாவது, டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதல்வராக இருக்கார். அங்கே தேர்தல் வரும்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு வாய்ஸ் காலில் அரவிந்த் கெஜ்ரிவாலே பேசி ஒரு மெசேஜ் அனுப்புகிறார். தமிழகத்திலிருந்து டெல்லி யூனிவர்சிட்டியில் 500 இடங்களை அவங்க இடத்தை பறிச்சிடுறாங்க, இதை நீங்கள் ஒழிக்கணும்னா எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு பிரச்சாரம். அதாவது இங்கேருந்து மாணவர்கள், சென்டம் வாங்கக்கூடிய மாணவர்கள்லாம் டெல்லியில் இருக்கக்கூடிய டாப் பல்கலைக்கழகங்களில், குறிப்பாக ஸ்ரீராம் காலேஜ் மாதிரியான இடத்துல ஒரு 20 இடங்கள் 30 இடங்கள் வாங்கிடுறாங்கன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தமிழர்களுக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் குரல் கொடுத்தார். அப்போ இங்கே முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அடுத்ததான் ஒன்று சொல்லிடுறேன். இது இப்போ எனக்கு இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க ஓப்பனிங் ரிமார்க்ஸில். இப்போ பாயிண்ட் என்னன்னா, இப்போ தமிழ்மாறன் சொன்ன மாதிரி அகில இந்திய அளவில் ஒன்று திரட்டுறாங்க ஒரு, ஏன்னா இந்தியாவை காப்பாற்றணும்னு. அதில் மொழி கொள்கையாக இருக்கலாம். நம்ம இதுல ஃபோக்கஸ்டா எடுத்தோம்னா இந்த வியூகம், இந்த திட்டம் என்ன, எப்படி இந்த திட்டத்தில் உதாரணம் நான் சொல்றேன். 2021 முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வரான உடனே 12 மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்றால், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு தாங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். 2021 எழுதின 12 சிஎம்ஸ்ல ஒரு சிஎம் கூட, ஒரு முதல்வர் கூட இவருக்கு வாபஸ் கடிதம், நாங்கள் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தருகிறோம் எழுதவே இல்லை. அப்படியே அவர் முயற்சியை கைவிடலை. 2024 8 முதல்வர்களுக்கு, 8 மாநில முதல்வர்களுக்கு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், அதற்கு நீங்கள் உதவ வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்ற கடிதம் எழுதுகிறார். அந்த 8 முதலமைச்சர்களில் ஒருவர் கூட இவருக்கு ஆதரவோ பதில் கடிதமோ கூட அனுப்பவில்லை. அப்போ நீங்க எந்த அளவுல நீங்க அணி திரட்ட போறீங்க? அப்போ நீங்க அணி திரட்டுறீங்கன்னா, காங்கிரஸ் மீறி நான் ஒரு முக்கியமான ஒரு சக்தி, நான் தான் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறோம், காங்கிரஸ் செயலிழந்து விட்டது அப்படின்ற ஒரு கருத்து வைக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது. நீங்க இப்படி ஒரு கேள்வியை ஏன் காங்கிரஸ் முன்னிலைப்படுத்தல அப்படி கேட்கல. இப்போ இவங்க இந்த மொழி பிரச்சனை, டீலிமிட்டேஷன், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைகளுக்கு இவ்வளோ பேசக்கூடிய முதல்வர் அவர்கள் பாலாறு விஷயத்திலோ, காவேரி விஷயத்திலோ, முல்லை பெரியார் விஷயத்திலோ ஒரே ஒரு முறை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய முதல்வர்கள் கிட்ட பேசியிருப்பாரா? அப்ப தமிழக உரிமைகள், உண்மையான உரிமைகள், உண்மையான பிரச்சனைகளுக்கு எந்த குரலுமே கொடுக்காம மௌனம் காத்துக்கிட்டு, சமீபத்தில்ங்க கேரளாவிலிருந்து கழிவுகள் கோயம்புத்தூர்ல கொட்டப்பட்டது. அப்புறமா அரசாங்க ரீதியாக அதுக்கு தீர்வு ஏற்படுது. ஒரு முதல்வராக அதற்கு ஒரு கண்டனம் கூட நீங்க தெரிவிக்கவில்லை. ஏன் கண்டனம் தெரிவிக்க? இது ஒரு ஆர்குமெண்ட் நீங்க சொல்றீங்க. இதுல எல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க? இப்ப இன்னொரு ஆர்குமெண்ட்ன்றது உங்களுக்கு எதிராக, இப்ப NEP தொடர்பா அதுல இருக்கிற பாதகங்கள் தொடர்பா சமஸ்கிருத திணிப்பு அதுக்குள்ள இருக்கும்ன்றதோ, தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பா மிகப்பெரிய இத பேசுகிற போது அகில இந்திய அளவில் ஆதரவு கிடைக்கவே கிடைக்காது. ஏனென்றால் புதிய கல்விக் கொள்கையை 33 மாநிலங்களும் ஏற்றுவிட்டது. தமிழகம் மட்டும்தான் ஏத்துக்கல. ஏற்கனவே ஏத்துக்கிட்டு மாநிலம், உதாரணமா காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடகா, அவங்க கிட்ட போய் நீங்க என்ன கேட்பீங்க? அவங்க தான் ஏத்துக்கிட்டு ஆல்ரெடி சிஸ்டம்குள்ள 3 வருஷம் ஆயிடுச்சு. காங்கிரஸ் ஆளுகின்ற இமாச்சல் பிரதேஷ், மம்தா பானர்ஜி அவர்கள் ஆளுகின்ற வெஸ்ட் பெங்கால்,
இது ஆம் ஆத்மி கட்சி ஆளுகின்ற பஞ்சாப் இவங்க எல்லாமே புதிய கல்விக்குள்ளே என்றோ ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்ட விஷயங்களை நீங்க போய் மறுக்குன்னா அவங்க பதில் கடிதம் கூட எழுதாதவர்கள்கிட்ட கொள்கை ரீதியான ஒத்திசைவு எப்படி கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இது வெறும் நாடகமா மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. பாயிண்டடா வந்தா